வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்பெஷலான வெஜிடபிள் குருமா சப்பாத்தி பூரிக்கு சைடி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கோங்க. பட்டாணியை ஊற வச்சுருங்க. நீங்கள் சாயந்தரம் செய்யணும், காலையில் ஊற வச்சிடணும். காலையில் செய்யணும், நைட்டே ஊற வச்சுருங்க. அது கூட உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு மூணையும் கட் பண்ணி அந்த பட்டாணியை அதோடு சேர்த்து போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சாலே போதும். ரொம்ப வேக விட வேண்டாம். முதல்ல அதை அவிச்சு எடுத்துக்கிடணும். இதுக்கிடையில் காலிஃப்ளவரையும் இது கூட சேர்க்க போகிறோம். நம்ம காலிஃப்ளவரில் என்ன ஒரு ஐட்டம் செஞ்சாலும் அதை முதல்ல வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அதனால் காலிஃப்ளவர் எடுத்து என்ன ஒரு ஐட்டம் செஞ்சாலும் அது வெந்நீரில் போட்டு முதல்ல கொதிக்க வச்சுட்டு இதேமாரி சிறுசாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் பல்லாரி, பெரிய வெங்காயம் ஒரு பல்லாரி இல்லைன்னா 2 பல்லாரி சைஸுக்கு வெட்டிக்கோங்க. இது கேப்சிகம் சொல்லுவாங்களா, குடமிளகா, அதையும் வெட்டியிருக்கோம். தக்காளி புளிப்புக்கு தகுந்த மாதிரி. காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சது. மசாலா இஞ்சி பூண்டு தேங்காய், இவ்வளோதான். ஸ்டவ்வை பற்ற வச்சு சட்டி சூடான பிறகு எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகை போடுதோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு வெங்காயம் வெட்டி வச்சிருந்த பல்லாரி இருக்க பெரிய வெங்காயம் அதை நல்லா வதக்கணும். உப்பு இதோடையும் சேர்த்துனாலும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதில் கேப்சிகம், குடைமிளகாயை இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த குடைமிளகாய் சேர்க்கறதுனால ஒரு விதமான ஸ்பைஸியாக இருக்கும். நல்ல குருமா. காலிஃப்ளவருக்கும் இந்த குடைமிளகாய் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தக்காளி புளிப்புக்காண்டி நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், இப்போவுமே நல்ல குருமா பார்க்கறதுக்கே நல்லா சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருந்தோம், எவ்வளோ கொஞ்சம் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடணும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், வெட்டி வச்ச காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் வதக்கினோடனே இந்த காய்கறி அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம், பட்டாணி, இது எல்லாத்தையும் அது கூட போட்டுற வேண்டியதான். இது கூடயே இஞ்சி, வெள்ளைப்பூடு, இதுதாங்க மசாலா, வேறு ஒன்றுமே இதில் கிடையாது. அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உப்பு அது நம்ம தேவையை பொறுத்து போட்டுக்கிறீங்க. மஞ்சப்பொடி, மஞ்சள் இல்லாத சமையலே கிடையாது. அதனால் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி உரப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி அது நல்லா கெட்டியாகிறதுக்காண்டி தான் போடுதோம். அதனால் மல்லி சாய்ஸ் தான் போடணும், போட்டுக்கலாம். இதுவே போதுமானது தான். இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நல்லா கொழுன்னு வரணுங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த தேங்காவை அரைச்சி வச்சுருந்ததை வச்சுருக்கேன். மற்றபடி இதுவே நம்ம இதை வச்சே சர்வ் பண்ணிக்கிடலாம். இப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறவங்க சேர்க்க வேண்டாம். இது நான் சமையலுக்கு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்தா கொஞ்சம் கொழுன்னு நல்லா இந்த ஜெல்லின்னு சொல்ல முடியாது, லிக்விட் ஃபார்ம் மட்டும் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. மல்லி இலையை போட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த குருமா எப்படி செய்யணுங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பண்ணுற இதேமாரி வீடியோ உங்களை உடனே வந்துடேன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இந்த குருமாவை கண்டிப்பாக செஞ்சு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. சைட் டிஷ்ஷாக பூரிக்கோ சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.